இப்போ வந்து இதை அருமையாக ரெடி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஜம்முன்னு பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இப்போ கட்டு விட்டு இதை ரெடி பண்ணணும். இது ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். எல்எம்எல் வெஸ்பா போர் சிலிவு அடிக்கிறது எப்படி? இதுதான் சிலிவு அடிக்கிறது. எல்எம்எல் வெஸ்பா. ஸோ இந்த வண்டியில் போர் கட்டா சுத்தமாக போயிடுச்சு. அதனால் பிஸ்டன் போட்டால் கூட வேலைக்கு ஆகாது. லாஸ்ட் சைஸோடு முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே உங்களுக்கு சிலிண்டர் ஹெட்டை பற்றி நான் கொடுத்துருப்பேன். இப்போ அடுத்தது போர் சிலிவு, அதாவது சிலிண்டர் போரில் சிலிவு இறக்கி அருமையாக ஜம்முன்னு பண்ணி நம்ம ஜோராக பண்ணி போட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸ் இது. ஏன்னா இந்த கம்பெனி தான் இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா 3 வால்வு, 1 2 3 வால்வு, 125 எல்எம்எல் வெஸ்பா. நம்ம ஜம்முன்னு ரெடி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும். ஐயா இந்த மாதிரி போர் கிடைக்கல ஐயா, நான் எங்கெங்கே தேடினேன், எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு எத்தாந்தாப்புல. தம்பி இது வேறு வழி கிடையாதுப்பா, கொடுத்துட்டு போக நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இதை ரெடி பண்ணி அருமையாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சிலிவு அடித்து நல்லா ஜம்முன்னு போட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யமாஹா கூட சிலிவு நிறைய ஏகப்பட்டது அடிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இரும்பில் சிலிவு அடிக்கிறது எப்படின்றது ஒரு தகவலாக நம்ம போடலாம் அப்படின்ற என்னுடைய ஒரு விஷயம். எல்எம்எல் வெஸ்பா. ஸோ கஸ்டமர் வந்து அந்த வண்டியை ரொம்ப லைக் பண்ணுறாரு. அதனால் போர் கடைகள்லாம் கூட எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ சிலிவு அடிக்கி இதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்டு விட்டு அருமையாக அதை 2 பக்கம் மட்டம் கட்டு விட்டு அருமையாக இப்போ அதை பார்க்கலாம் ஒரு தகவலாக. எல்எம்எல் வெஸ்பா இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸு. ஸோ இதை வந்து சிலிவு இறக்கியிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா சிலிவு இறக்கியிருக்கேன். சிலிவு இறக்கி அதே மாதிரி நல்லா ஜம்முன்னு அழகாக இப்போ இதில் இதை தீக்க கட்டு விட்டுடலாம். சும்மா ஒரு 100 அளவு கட்டு விட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அப்போது கஸ்டமருக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. இப்போது போர் வந்து ஸ்டாண்டர்டு. இப்போ 2 சைஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த சைஸ் ஒன்று, இதுக்கு அடுத்த சைஸு. சரி, இதுவே நம்ம ஜோரா ஜம்மு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம்னா எல்எம்எல் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக ஜோரா கட்டு விட்டு அருமையாக பண்ணியாச்சு இதை. ஸோ அடுத்தது என்னன்னா, இப்போது இந்த போர் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருப்பேன். சிலிவு இறக்குனது ஏன்னா உள்ள திக்காக இருக்கும் சிலிவு. எல்எம்எல் வெஸ்பா இது வந்து ட்ரம் சிலிவு வச்சிருக்கிறேன். சும்மா அருமையாக இருக்கும். ஏன்னா பாவம் ஸ்டூடெண்ட்ஸு போர் கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்காக இந்த வேலையை செஞ்சுருக்கேன். ஸோ எல்எம்எல் வெஸ்பா பார்த்தீங்கன்னா இந்த போரை வந்து நம்ம கட்டு விடுறதுல தான் இருக்குது. நீங்கள் இந்த சிலிவை எப்படி பூச்சி பண்ணுவீங்க, அதுதான் வேலைப்பாடு. சர்ஜன் எப்படி வேலை செய்கிறேன், அதுதான் வேலைப்பாடு. ஏன்னா எங்கள் வாத்தியார் அந்த காலத்துலலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இது வந்து அதோடைய பிஸ்டன் ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸு தான் இது போட முடியும். இந்த பிஸ்டன் தான். ஸோ இந்த வண்டியில் இதை ரெடி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 3 கைடு காலி. அது 2 நல்லா இருக்குது. இருந்தாலும் 3 அடித்து இதை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வண்டி. சும்மா பேசுவோம் அப்படியே. இதுதான் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும். ட்ரம் சிலிவு அடிக்கிறது எப்படி, அதுதான் இந்த இரும்பு போர். எந்த போர் இருந்தாலும் சரி, அந்த காலத்துலலாம் போர்லாம் கிடைக்கலன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணி போட்டோம்னா சும்மா பேசும். இந்த சிலிவு இது உள்ள நம்ம அடிக்கிறது பெருசு கிடையாது. உள்ள பொதன்னு போகக்கூடாது. வண்டி வந்து பொதன்னு போகக்கூடாது. ஆனால் இந்த சிலிவு அடிக்கிறதுல விஷயங்குது. இந்த RX சென்டர்லாம் சிலிவு வச்சது சரியில்லைப்பா, பொதன்னு போகுதுப்பா அப்படின்வாங்க. ஏன் அந்த பொதன்னு போகிற காரணம் என்ன, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எத்த உடனே நேராக சிலிவு இறக்கிட வேண்டியது, திருப்பி ஓப்பன் பண்ண வேண்டியது, கட்டு விட வேண்டியது, திருப்பி ஆய்த்திட வேண்டியது. அது எங்கே டைட்டு இருக்கும்? டைட்டு இருக்காது, வண்டி ஓடாது.
பிக்கப் இருக்காது. எல்லாம் என்ன பண்ணுவீங்க, புது போர் தான் போவீங்க. ஆனால் சிலுவை எப்படி இறக்கணும் அதுதான் முறை இருக்கு. நீங்க அதாவது சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. இந்த வண்டியை ரெடி பண்ணி நாங்கள் ட்ரையல் எடுத்து இதை நான் உங்களுக்கு போடுறேன். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுக்க போறேன். நான் 8 போர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ரீபோர் பண்ணி அதனுடைய தகவலாக பார்க்கலாம். 8 போரை. நன்றி.